ஹே காய்ஸ்! வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். இப்ப நம்ம மேஜிக் மூவோட 9வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே 4 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பியூரோட சிஸ்டர் பிட்சா அண்ட் இத்தி. அப்ப வந்து நம்ம பியூர் சொல்றான், "ஃபன் டைம் வந்து முடிஞ்சு போச்சு" அப்படின்ற மாரி சொல்ல, அப்ப பியூரோட சிஸ்டர் சொல்றாங்க, "ஏய் இது மாரி நிலைமையில வந்து உனக்கு ஜோக் பண்றது ரொம்ப முக்கியமா?" அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு பியூர் சொல்றான், "நம்ம எல்லாருமே வந்து இதுல ஒரு பார்ட் தானே" அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ இத்தி சொல்றான், "எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. ரிட்டு முன்னாடி வந்து இப்படி கோழையா இருக்கிறது" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு பியூர் சொல்றான், "ஆக்சுவலி வந்து ரிட்டுக்கு வந்து உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த இன்சிடென்ட்னால வந்து 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கீங்க. அதுவுமே வந்து இப்ப முடிஞ்சிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம்ன்ற மாரி சொல்ல, அதுக்கு பிட்சா சொல்றான், "உண்மைய வந்து எப்பவுமே வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம பொய்ல ஆரம்பிச்சது வந்து எப்பவுமே ஹாப்பி எண்டிங்கா இருக்காது. ஒரு நாள் வந்து உண்மை வந்தே ஆகும். அதுக்கான காஸ்ட்ட வந்து நம்ம குடுத்தே ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப இந்த பிரச்சனைய எப்படி ரீஸ்டார்ட் பண்றது அப்படின்ற மாரி கேட்க, அப்ப அந்த பொண்ணு சொல்றா, "எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நானும் வந்து இந்த இதுல வந்து ஒரு பார்ட்டா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொல்ல, சரி நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? உனக்கு எதனா ஐடியா இருக்கா? அப்படின்ற மாரி பிட்சா வந்து பியர் கிட்ட கேட்கறான். அப்ப அவன் சொல்றான், "இத வந்து நம்ம முடிச்சே ஆகணும். நீ வந்து அவன் கிட்ட பேசி சமாதானமா ஆயிட்டன்னா, இது எல்லாமே வந்து சரியாயிடும். நம்ம எடுக்கிற அடுத்த ஆயுதம் வந்து நீ தான். நீ வந்து அவன் கிட்ட வந்து பேசணும். அவன் வந்து உன்ன மன்னிக்கணும்" அப்படின்னு சொல்ல, "ஓ! நீ நல்லா இப்படி பேசுறியே! உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ?" அப்படின்ற மாரி பிட்சா வந்து பியர் கிட்ட கேட்கறான். அவன் சொல்றான், "எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல. நான் மத்தவங்களோட லைஃப்ப பார்க்குறேன்ல, அதுலருந்து நான் கத்துக்கிட்டேன்." அப்படின்ற மாரி இவங்க ஒரு பக்கம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப பியரோட சிஸ்டர் சொல்றாங்க, "நம்ம எது மாரி நிலைமையில இருக்கோம், இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஃப்ளர்ட்டிங் தான் முக்கியமா?" அப்படின்ற மாரி சொல்லி, அப்படியே வந்து இந்த கான்வர்சேஷன் முடியுது. அடுத்து ரிட்டு அவனோட அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழ இறங்கி வர, ஒருத்தங்க வந்து அவனுக்கு ஃப்ளவர் குடுக்குறாங்க. இது மாரி, "நீங்க ரிட்டா?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து ஆமான்னு சொல்லிடுறாங்க. "இத வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க குடுக்க சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி ரிட்டு கிட்ட குடுத்துடுறாங்க. அந்த ஃப்ளவர் பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. செம பெருசா இருக்கு. இந்த மெசேஜ வந்து அவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க குனிஞ்சு "ஐ அம் சாரி" அப்படின்ற மாரி எழுதியிருக்கு. அந்த ஃப்ளவர வாங்கி பார்த்தா, அதுல வந்து ஒரு நோட் மாரி இருக்கு. அதுல வந்து என்னன்னா, "ஐ அம் சாரி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத்தி தான் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கான். அடுத்தது அவனோட காலேஜுக்கு போறான். காலேஜ்ல வந்து ஒரு பெஞ்ச்ல வந்து ஒரு பெரிய டெடி பியர் இருக்கு. அதுல வந்து ரிட்டும், இத்தியும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவ வச்சுட்டு, ரி ரிட்டு கிட்ட சாரி கேட்கறதுக்காக வச்சிருப்பான் போல. ரிட்டு அத பார்த்துட்டு அமைதியா நிக்க, அங்க போறவங்கலாம் "வாவ்! கியூட் இல்ல, சூப்பர் இல்லன்னு" அத வேற ஃபோட்டோ எடுத்துட்டு போறாங்க. அவன் அந்த டெடி பியர் பக்கத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் மாரி யோசிக்கிறான். அடுத்து அவனோட அபார்ட்மெண்ட்ல அவன் என்னமோ வேலை செஞ்சுகிட்டு இருக்க. எப்பவுமே ப்ராஜெக்ட்ன்னு தானே இருப்பான். செஞ்சுட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து ஒரு பலூன் மாரி பறக்குது. "ஐ அம் சாரி" அப்படின்ற மாதிரி. ரிட்டு கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நம்ம இத்தியும் பல வழிகள்ல வந்து ட்ரை பண்ணிட்டான். ஆனா நம்ம சார் வந்து அசையற மாதிரி இல்ல. அடுத்து அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவனோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகும்போது, ஒருத்தன் பூச்சாண்டி மாரி முகமூடிலாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அதுல வந்து நம்ம பொம்மை மாரி வச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? அது மாரியே இன்னொருத்தன் இருக்கான். பாட்டுல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. இவன் அதையே பார்க்கறான். அதுலயுமே என்ன இருக்குன்னா, ஐ அம் சாரின்ற மாரி தான் இருக்கு. நம்ம ரிட்டு வந்து அத கண்டுக்காமலே அப்படியே உள்ள போயிடுறான். அங்க ஒரு மரம் இருக்கு. மரத்துக்கு பின்னாடி கொடைய வச்சுக்கிட்டு இத்தி இருப்பான் போல. இவன் வந்து கண்டுக்காம போனது வந்து அவனுக்குமே வந்து கஷ்டமா இருக்கு. சோ இது மாரி தான் நான் ட்ரை பண்ணேன். அவன் வந்து சுத்தமா வந்து எனக்கு கண்டுக்கவே இல்ல. அவன் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்ல அப்படின்ற மாரி விஷயத்த இத்தி வந்து அவங்க 3 பேர்கிட்டயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பியர் சொல்றான், "நானும் பிட்சாவும் வந்து உனக்காக ஃப்ரெண்ட் மேனா இருக்கோம். அட்லீஸ்ட் வந்து நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் சொல்றத வந்து அவன் கேட்கலனா கூட, ஒரு வேளை என் மேல கோவப்பட்டாலும், பிட்சா வந்து ஸ்ட்ரேஞ்சர்ல. அவன் சொல்றத வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பிட்சா சொல்றான், "சரி ஓகே. நான் வந்து பேசினா வந்து அவன் கேட்பான்னு உன்னால ஷூரா சொல்ல முடியுமா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு பியர் சொல்றான், "நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்தது ரிட்டோட வீட்ட தான் காட்டுறாங்க. ரிட்டு வந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு வந்து கால் வருது. அவன் கால் அட்டெண்ட் பண்ணா, கால்ல யாருன்னு பார்த்தா நம்ம பிட்சா தான். இது மாதிரி, "நான் பிட்சா பேசுறேன். உன் வீட்டுக்கு கீழ தான் நான் இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, அவனுமே வந்து கீழ வந்துடுறான். கீழ வந்துட்டு பிட்சாவ பார்த்துட்டு இருக்க. பிட்சா பக்கத்துல வந்து பியூர் வந்துடுறான். பியூர பார்த்தோனே, "எனக்கு தெரியும் இது எல்லாம் உன்னோட பிளான் தான்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நின்னுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான், "சாரி, நான் மட்டும் இத்திக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா, நீங்க வந்து ஒண்ணாவே இருந்திருப்பீங்கல்ல. என்னால வந்து உன்ன புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கிறான் பிட்சா. அப்போ பியர் சொல்றான், "நம்ம எவ்வளவு நேரம் தான் வந்து இப்படி நின்னுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறது? உட்கார்ந்துட்டு பேசலாமா?" அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம பியர் வந்து ரிட்ட பார்த்து சொல்றான், "நான் ஹானஸ்ட்டா சொல்றேன். நீ 1த்துக்கு 2 முறை வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நீ தானே ஆரம்பிச்ச. நீ வந்து இத்தி கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்க ஆரம்பிச்ச. அவன ஏமாத்துறதுக்காக சில பொய்ய கூட சொல்லிட்டு இருந்த. நிறைய கதையெல்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருந்த. இது எல்லாமே நீ தானே பண்ண. நீ கொஞ்சம் ஃபேரா யோசிச்சு பாரு. நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் மேல வந்து கோவப்படுற. இது வந்து நியாயமா? நீயும் வந்து இதுல திருடன் தானே?" அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ வந்து நம்ம ரிட்டு
வந்து பிக்ஷாவ பார்த்து சொல்றான், "ஐ அம் சோ சாரி. நான் வந்து உன்னோட நேம வந்து யூஸ் பண்ணதுக்கு இது எல்லாமே வந்து என்னோட தப்பு தான். நான் வந்து அன்னைக்கு ரொம்ப குடிச்சு இருந்தேன். நான் வந்து யோசிக்காம அன்னைக்கு அது மாரி பேசிட்டேன். நான் வந்து பிளான் பண்ணி செய்ற போல உனக்கு தெரியுதா? நான் வந்து பிளானே இல்லாம தான் வந்து நான் இது மாரி பேசினேன்." அப்படின்ற மாரி சொல்ல. அப்போ பியர் சொல்றான், "நீ வந்து எப்படியாச்சும் அவன்கிட்ட சேர்ந்தணுன்ற மாரி நெனச்ச. அதே மெத்தட தான் வந்து இத்தியும் ட்ரை பண்ணான்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஆமா, நான் தான் தப்பு. நான் வந்து ரொம்ப தப்பு. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்னன்ற?" அப்படின்ற மாரி அவன் கத்திக்கிட்டு இருக்க, அப்போ வந்து பிக்ஷா சொல்றான், "ஐ திங்க் வந்து நீங்க 2 பேருமே ஒரே பர்ப்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க 2 பேருக்குமே வந்து ஒருத்தர ஒருத்தர் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா வந்து உண்மைய சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களோன்னு சொல்லிட்டு பொய்ய வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீ யூஸ் பண்ணதுனால அவனுமே வந்து அத யூஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு." அப்படின்ற மாரி பிக்ஷா சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே பியர் சொல்றான், "நீ வந்து இத்தியோட வந்து சமாதானம் ஆயிடணும். நீ அவன்கிட்ட வந்து சாரி கேளு. இந்த வேர்ல்ட்ல வந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இது மாதிரி ஃபீலிங் வரதான் செய்யும். விதி வந்து ஒருத்தரையும் ஒருத்தரையும் வந்து சேர்த்து வைக்குது. தற்செயலா வந்து எதுவுமே வந்து நடக்கிறது கிடையாது. அவனுக்கு வந்து உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. இத்தி வந்து உன்ன ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் சரி அவன் வந்து கண்டிப்பா உன்ன மன்னிப்பான். அதே மாரி நீயும் வந்து அவன மன்னிச்சிடு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இத்தியோட வீட்ட தான் காட்டுறாங்க. இத்தியும் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் மாரி வருது. நான் கூட வந்து ரிட்டு தான் பண்ணியிருப்பான் போல அப்படின்னு நினைச்சேன். அந்த மெசேஜ ஓப்பன் பண்ணி பார்த்தா, பாருக்கு ஒருத்தன் கண்ணாடி போட்டுன்னு வருவான் இல்லையா? அவன் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான். "நீ வந்து இத்தி தானே, நான் சொல்ற பிளேஸ்க்கு வந்து நீ மில்லியன் கணக்குல பணம் எடுத்துக்கிட்டு வரணும். இல்லன்னா வந்து உன்னோட ஸ்வீட் ஹார்ட்ட வந்து நான் கொன்னுடுவேன்." அப்படின்ற மாரி இருக்கு. அதுல வந்து நம்ம ரிட்ட வந்து கட்டி போட்டு வச்சுட்டு மிரட்டுற மாரி தான் காட்டியிருக்காங்க. அத பார்த்தோனே அவன் ரொம்ப பயந்துடுறான். அந்த நம்பருக்கு கால் பண்ணி, "நீ யாரு?" அப்படின்னு கேட்க, "நான் சொல்ற பிளேஸ்க்கு மிட்நைட்குள்ள நீ வந்து காசு எடுத்துட்டு வர. இல்லன்னா வந்து உன் பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆகும்னு என்னால கேரண்டி குடுக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்ல அவன் பதட்டமா போயிட்டு இருக்கான். அப்ப தாத்தாவும் பாட்டியும், "இத்தி உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, அவன் வந்து ஏதோ சொன்ன மாரி காட்டல. அங்க இருந்து கட் பண்ணா பியூர் பிக்சா அண்ட் ரிட்ட தான் காட்டுறாங்க. இவங்க வந்து இன்னும் பேசிக்கிட்டே இருக்க. அதாவது "இத்தி பண்ணது தப்பு தான். அவனுக்காக வந்து நாங்க சாரி கேட்டுக்கிறோம். அவனுக்காக ஹெல்ப் பண்ணதுக்காக நானும் சாரி." அப்படின்ற மாரி பிக்சா கேட்கறான். ரிட்டும் ஃப்ரெண்டுன்ற முறையில என்னோட கடமை எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன். இருந்தாலும் நான் அப்படி பண்ணிட்டேன்ல. அதுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்ல, அப்ப இத்தி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இது மாரி வந்து ரிட்ட வந்து ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்காங்களாம். நான் வந்து ஒரு லொகேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போற இடத்த வந்து லொகேஷனும் அனுப்பிச்சு இருக்கான். இவன் என்ன அடுத்த கதைய போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் போலயே அப்படின்ற மாரி இவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பியூர் வந்து இத்திக்கு கால் பண்றான். "நீ எங்க போறேன்னு சொல்லு. நான் தான் வந்து உனக்கு ஒரு மேப் அனுப்புனேன்ல, அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். ரிட்ட வந்து கடத்தி வச்சிருக்காங்களாம்." அப்படின்ற மாரி அவன் பதட்டமா பேச, இவன் என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கான். ஒரு வேளை இவன் நடிக்கிறதுக்கு எதனா கிளாஸ் போறானா அப்படின்ற மாரி இவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு வீடியோவும் வருது. "பாத்தியா இவன் எவிடன்ஸ்க்காக வீடியோ வேற அனுப்புறான்." அப்படின்னு சொல்ல, அந்த வீடியோல வந்து ரிட்ட கடத்தி வச்சிருக்க மாரி இருக்கு. அது ரிட்ட பாத்துடுறான். இந்த நம்பர பாக்குறதுக்கு ஏதோ தெரிஞ்ச நம்பர் மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். அங்க இருந்து கட் பண்ணா நம்ம இத்தி வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து போயிடுறான் போல. இத்தி வந்து அந்த பில்டிங்குள்ள போறான். அந்த பில்டிங்கே வந்து இருட்டா இருக்கு. அங்கங்க வந்து ரெட் கலர்ல லைட் வச்சு இருக்கு. ரிட் ரிட் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த முகமூடி போட்ட பையன் வந்து, "என்ன உன் ஸ்வீட் ஹார்ட்ட பாக்க நீ வந்துட்டியா? உன் கையில என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்ல, "நீ சொன்ன கேஷ் தான் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றான். "சரி ஓகே. நீ வந்து அந்த கேஷ வந்து அந்த இடத்துல வச்சுட்டு உன் காருக்கு போ. உன்னோட ஸ்வீட் ஹார்ட் வந்து வந்துருவான்." அப்படின்ற மாரி சொல்ல, "முதல்ல நீ ரிட்ட காட்டு. அப்பதான் வந்து நான் நம்புவேன்." அப்படின்ற மாரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "என்ன நீ உன் ஸ்வீட் ஹார்ட்ட வச்சுக்கிட்டு இப்படி பேரம்னா பேசிக்கிட்டு இருக்க? நீ மட்டும் இப்படி பண்ணலன்னா நான் அவன கொன்னுடுவேன்." அப்படின்ற மாரி பிளாக்மெயில் பண்ண. "நான் வந்து உன்ன நம்புறதுக்கு ஒண்ணும் முட்டாள் கிடையாது. நீ முதல்ல என் கண்ணுல வந்து ரிட்ட காட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த கேஷ குடுக்குறேன்." அப்படின்னு சொன்னான். சரி உன் பேக்க எடுத்து இப்படி சுத்தி முத்தி காட்டுன்னவே, அவனும் வந்து பேக்க எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறான். வெறும் காலி பேக் மாரி தான் இருக்கு. ஆனா அதுல காசு இருக்கிற மாரி காட்டுறாங்க மக்களே. ரிட்ட காமிச்சா தான் போவேன்னு சொல்ல, இவன் ரிட்டலாம் காட்டவே மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்றான். அப்படியே நைஸா பின்னாடி இருந்து வந்து இவன 8 உதைச்சிடுறான். 8 உதைச்ச உடனே அந்த காசு வந்து கீழ விழுந்துடுது. அந்த காசு பேக்க இவன் எடுத்துட்டு அவனோட கைய போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான். இத்தியால வந்து வலி தாங்க முடியல போல. "எங்க இருக்கான் ரிட்டு? எங்க இருக்கான் ரிட்டு?" அப்படின்னு இவன் கத்திக்கிட்டே இருக்கான். அவன் போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுட்டு இருக்கான். அந்த பிளேஸ்க்கு வந்து ரிட்டு, பிக்ஷா அண்ட் பியூர் எல்லாருமே வந்துடுறாங்க. "ஏய் நீ என்ன பண்ற?" அப்படின்ற மாரி கத்த, அவன் வந்து விட்டுடுறான். உடனே இத்தி எந்திச்சுக்கிறப்போ, கத்திய எடுத்து இத்தியோட முதுகுல இப்படி வச்சுக்கிட்டு, "நீங்க 3 பேரும் இங்க இருந்து போணும். இல்லன்னா வந்து நான் இவன கொன்னுடுவேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "உனக்கு என்னதான் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் வந்து இது மாரி பண்ணிக்கிட்டே இருக்கியே." அப்படின்ற மாரி ரிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பையன் சொல்றான், "உன்னோட முட்டாள்தனமான அந்த குறி சொல்றதுனால தான் வந்து எல்லாமே வந்து மோசமாயிடுச்சு. நீ என்ன சொன்ன? எல்லாமே வந்து சரியாயிடும்னு சொன்ன. ஆனா என் ஃபேமிலியே வந்து பேங்க்ரிப்ட் ஆயிடுச்சு.
எல்லாமே வந்து உன்னாலதான். அதுக்கான இதுதான். நான் இத எடுத்துக்க போறேன் அப்படின்ற மாரி இவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். என் வாழ்க்கையே வந்து நாசமாயிடுச்சு. அது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீங்க வந்து இங்க போனேன்னா நான் இவன கொன்னுடுவேன் அப்படின்ற மாரி மிரட்ட, அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ பார்த்த உடனே இவன் பயந்துடுறான். போலீஸ் வந்து கத்திய கீழ போடு அப்படின்ற மாரி சொல்ல, இது வந்து ஒரிஜினல் கத்தி கிடையாது. இது வந்து ஃபேக் தான். இத பாருங்கன்னு அவன் கைய அறுக்குற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன போலீஸ் வந்து அவன அரெஸ்ட் பண்ற மாரி போக, நம்ம ரிட்டு பையன் சொல்றான், "புடிச்சு ஜெயில்ல போடுங்க சார்" அப்படின்ற மாரி கத்திக்கிட்டு இருக்கான். இத்தி வந்து ரிட்டு பக்கத்துல போயிட்டு அவன ஹக் பண்ணிக்கிறான். போலீஸோ வந்து அந்த பையன புடிச்சுட்டு போயிடுறாங்க. அவன புடிச்சுட்டு போறப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே போறான். அப்போ பியர் சொல்றான், "அந்த வீடியோ வந்து ஏஐ வீடியோ. நீ லவ் பண்ற ஓகே. ஆனா வந்து அது உண்மை என்ன? பொய் என்ன? ஒரிஜினலா, ஃபேக்கான்னு கூட பார்க்க மாட்டியா? இப்படி வந்து இருக்கியே!" அப்படின்ற மாரி பியூர் சொல்லி கேட்டுருக்கான். அப்ப ரிட்டு அவனோட கைய பார்த்துட்டு, "என்ன இப்படி அடிபட்டுருக்கேன்னு?" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நல்லா இருக்கல்ல. எனக்கு போதும்." அப்படின்ற மாரி அவன் லவ் ஃபீலிங்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்தது அவங்க 2 பேரும் சொல்றாங்க, "எனக்கு வந்து அடிபட்டுருக்கு. அதனால ரிட்டு நீயே வந்து இவன டேக் கேர் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்ல, அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ரிட்டோட அபார்ட்மெண்ட்ட தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து இத்திக்கு இவன் மருந்து போட்டுக்கிட்டே இருக்க, அப்போ வந்து இத்தி சொல்றான், "அண்ணா நீ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கறான். அவன் சொல்றான், "அது ஏஐ வீடியோ. அத பார்த்து நீ ஏமாந்துட்டியேன்னு சொல்ல, அது ஏஐயா இல்ல ரியலான்னு எனக்கு தெரியாது. அந்த சமயத்துல வந்து நீ ப்ராப்ளத்துல இருந்தன்னு மட்டும் தெரியும். உன்ன காப்பாத்தணும்னு மட்டும் தான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. அவன் வந்து அந்த மருந்த போட்டுட்டு அங்க பால்கனி வழியா நின்னுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பின்னாடியே வந்து நம்ம இத்தியும் போறான். "நீ வந்து என் மேல ரொம்ப கேர் காட்டுற. ஆனா வந்து இது சீக்கிரமா சரியாயிடும் நான் நம்புறேன். நம்ம 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மாரியே ஒண்ணா இருப்போம். அப்படிதான் நான் வந்து ஆசைப்படுறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "நீ எல்லாத்தையுமே வந்து மன்னிச்சிடு." அப்படின்ற மாரி கேட்கறான். "மன்னிக்கிறதா? எதுக்கு நான் மன்னிக்கணும்? உன்னோட சின்ன வயசு ஸ்வீட் ஹார்ட் வந்து நான் இல்லன்றது உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். நீயும் வந்து ட்ரிக் பண்ணி என்ன ஏமாத்தியிருக்க." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சேன். நீ வந்து கோவப்படுறது வந்து டக்குன்னு கோவப்பட்டுர்ற. ஆனா வந்து என்ன மன்னிக்கிறது மட்டும் ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நெனச்சேன். சின்ன வயசுல வந்து ஒரு பையன் வந்து என்ன நெனச்சான்றது வந்து என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிறப்போ, அவன் வந்து சீக்ரெட்டா ஃபோட்டோ எடுத்தான். அது மட்டும் இல்லாம அவனோட வால் பேப்பர்லயும் வச்சான்." அப்படின்ற மாரி ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளோட 2ண்ட் எபிசோட்ல நெனைக்கிறேன். அவன் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்கிறப்போ, இவன் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான். அப்ப ஃபிளாஷ்பேக் வேற காட்டுவாங்க இல்லையா? அததான் மறுபடியும் காட்டுறாங்க. அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கிற மாரியும், இவன் ஃபோட்டோ எடுத்துட்டு வால் பேப்பர்ல செட் பண்ணிட்டு போற மாரியும். அப்ப அவங்க சார் சொல்றாரு, "உன் ஃபோன் எங்க இத்தி?" அப்படின்னு கேட்க, "என் ஃபோன் என்கிட்ட இருக்கு." அப்படின்ற மாரி சொல்ல, "அப்போ இத பாரு." அப்படின்ற மாரி காட்டுனோனே, அந்த ஃபோன்ல வந்து இவனோட ஃபோட்டோ இருக்கும் இல்லையா? இத பார்த்தோனே அந்த குட்டி பையன் வந்து, "இது என்னோட ஃபோன் சார்." அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடிடுவான். அந்த பையன் ஓடும்போது இவன் இவனையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த விஷயத்த தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ரிட்டு வந்து சொல்றான், "அப்போ உனக்கு தெரியுமா அது நான் தானு?" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து தெரியும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ரிட்டு சொல்றான், "ஓ! அடுத்த ட்ராமாவ வந்து ஆரம்பிச்சுட்டியா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல எனக்கு வந்து உன்ன புடிச்சிருக்குன்னு" சொல்ல, "இல்ல உன்னோட செக்சுவல் நீட வந்து என் மூலியமா யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக வந்து நீ இப்படி பண்ணியிருக்க. வேற என்னவா இருந்திருக்கும்?" அப்படின்ற மாரி சொல்ல, "இது வந்து லவ்வு. நீ மட்டும் என்ன பண்ண, என்கிட்ட வர்றதுக்காக நீ பிக்ஷா மாரி ஆக்ட் பண்ணலையா?" அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே 2 பேரும் வந்து ஒவ்வொன்னும் சொல்லி ஏமாத்தி இருந்திருக்கோம். இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாரி அவன் சொல்றான். கித்தி வந்து அவன ஹக் பண்றதுக்கு இருக்க மாரி கைய இப்படி வச்சுக்கிட்டு கூப்பிட, அவன் வந்து அவன கண்டுக்காம போயிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது காலேஜ தான் காட்டுறாங்க. காலேஜ்ல வந்து அந்த ப்ராஜெக்ட்ன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ரிட்டுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் உள்ள போயிருப்பான் போல. அவன் வெளிய வரும்போது கையில பார்த்தா அண்டா சட்டியாட்டம் அவ்ளோ பெருசா எடுத்துட்டு வரான். ரிட்டு அத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான். "அட பாவி! அவன்து அவ்ளோ பெருசா இருக்கே! நம்மளது குட்டியா இருக்கே!" அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் ரிட்டோட நேம கூப்பிட்ட உடனே அவனும் உள்ள போறான். உள்ள போயிட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்றான். "நாங்க வந்து இந்த வீட்ல கல்ல வச்சிருக்கோம், மண்ண வச்சிருக்கோம், ஜெல்லிய வச்சிருக்கோம், அத வச்சிருக்கோம், இத வச்சிருக்கோம், மிக்ஸிய வச்சிருக்கோம், கிரைண்டர வச்சிருக்கோம்." அவன் வந்து ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ட பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே வந்து அவனையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவன தான் பார்த்தாகணும். ஏன்னா வந்து அவன் தான் வந்து இந்த சீரிஸோட ஹீரோ இல்லையா? அவனுக்கு இது பண்றதுக்காக 3 ஜட்ஜ் வேற, அதாவது 3 புரொஃபசர் வேற. அவன பார்த்துட்டு, "வாவ்! இது சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்ல. அப்படி இல்ல. ஆஹா! ஓஹோன்னு" பாராட்டியிருந்தாங்க. அவன் பாராட்டெல்லாம் வாங்கிட்டு வெளிய வர நேரத்துல அவனோட ஃப்ரெண்ட் 2 பேர் இருப்பாங்க இல்லையா? அதுல ஒருத்தன் ரொம்ப ரொம்ப குட்டியா வச்சிருக்கான். எந்த வச்சு நான் என்னத்த சொல்ல போறேனோ தெரியலையே! அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்தது ரிட்டுக்கு வந்து இத்தி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. தாத்தாக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லையாம். அவர் வந்து உன்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ற மாரி மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ பார்த்தோனே அவனும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது மேஜிக் மூவ் பார தான் காட்டுறாங்க. மேஜிக் மூவ் பார்ல தான் வந்து மார்னிங் சமயத்துல பியூரோட சிஸ்டர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பிட்சா வந்துடுறான். "நான் பிட்சா இங்க வந்திருக்கீங்க?"
அப்படின்ற மாரி கேட்க, நான் வந்து உங்கள வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றீங்கன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து கொரியாக்கு போறேன் என்னோட ஆடிஷனுக்காக அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றாங்க, "இவனோட ட்ரீம் வந்து ட்ரூ ஆயிடுச்சுல்ல" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்காங்க. ஏன்னா பிட்சா போயிட போறாங்க. அந்த சமயத்துல சொல்றாங்க, "எங்களுக்கு வேற இந்த ஷோ வேற இருக்கு. அதாவது அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அத பத்தி வேற பேசிக்கிட்டு இருக்காங்க." இன்னொரு பொண்ணு சொல்றா, "எங்க காம்படிஷன்ல வந்து கண்டிப்பா நாங்க அவார்ட் வாங்கணும்னா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அனுப்புறோம். நீங்க கொரியால இருந்தே பாருங்க சரியான்னு" சொல்ல, "ஓகே நான் வந்து கொரியால இருந்தே உங்களுக்கு வந்து சேர் அப் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பியூரோட சிஸ்டர் சொல்றாங்க, "வாங்க நம்ம வந்து பிட்சா வந்து ஊருக்கு போறாங்க. நம்ம வந்து அவர் வந்து ஜாலியா வந்து உற்சாகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவர சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. இது மாரி பிட்சா வந்து ஊருக்கு போறாரு. உன்னால எல்லாமே முடியும் பிட்சா அப்படின்ற மாதிரி அந்த பசங்களும் சொல்லிட்டு நிற்கிறாங்க. அவன் மேஜிக் மூவ் பார பார்த்துட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அந்த இடத்த விட்டு போறது வந்து அவனால தாங்கிக்கவே முடியல போல. அதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது தாத்தாவ தான் காட்டுறாங்க. நல்லா இருந்த தாத்தாவ வந்து ரொம்ப முடியாம ஆக்கிட்டாங்க. தாத்தா வந்து படுத்த படுக்கையா இருக்கு. அந்த இடத்துல வந்து எல்லாருமே இருக்காங்க. ரிட்டுமே வரான். "ரிட்டு நீயா?" அப்படின்ற மாரி பேசிட்டு இவங்க எல்லாரும் பேசுறாங்க. "எப்படி இருக்கீங்க தாத்தா?" அப்படின்னு கேட்க, நான் வந்து கொஞ்சம் ஓகே தான். ஆனா வந்து என்னோட பேட்டரி தான் வந்து கொஞ்சம் போற மாரி இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உன்னோட ஸ்டோன வச்சு என்னோட ஃபியூச்சர சொன்னியே, நான் எவ்வளோ நாள் வந்து வாழ முடியும்? சொல்லு பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே பாட்டி சொல்றாங்க, "அப்படி நான்சென்ஸ் ஆனா ஒண்ணும் பேசாதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தாத்தா வந்து சொல்றாங்க, "நீங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்கல்ல, சீக்கிரமா வந்து நார்மல் ஆகுங்க. கப்பிள்ஸ்குள்ள வந்து சண்டை வர்றது சகஜம் தான். நீங்க வந்து சீக்கிரமா சரியாயிடணும்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் வந்து வச்சுக்க கூடாது. நானும் பாட்டியும் வந்து சண்டை போடாத நாளே கிடையாது. என்னதான் சண்டை போட்டாலும் நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்போம். நாங்க வந்து ஒண்ணாவே தான் வந்திருக்கோம். அதனால நான் சொல்றத மறந்துடாதீங்க. நீங்க வந்து ஒண்ணா உட்காந்து பேசினாவே வந்து எல்லாமே சரியாயிடும். சரியா?" அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப முடியல. இருந்தாலுமே வந்து அவர் கடைசியா வந்து இந்த அட்வைஸ பண்ணிடுறாரு. பாட்டி சொல்றாங்க, "நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டும் அங்கருந்து கிளம்பிடுறான். ரிட்ட வழி அனுப்புறதுக்காக இத்தி வரான். இத்தி சொல்றான், "தாத்தாவ பார்க்க வந்ததுக்காக வந்து ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றான். அப்ப ரெட்டி கேட்கறான், "டாக்டர் என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு இத்தி சொல்றான், "டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து அது உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சாம். இனிமேல் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றான். அவனுமே வந்து கொஞ்சம் சோகமா தான் இருக்கான். "சரி வா நான் உன்ன வந்து டிராப் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் வந்து டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். நான் டாக்ஸிலயே போயிடுறேன். நீ வந்து தாத்தா கூடவே இருந்து தாத்தாவ பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்றான். "எனக்கு வந்து ஒரு சான்ஸ் குடுப்பியா? நம்ம எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கலாம்னு" சொல்ல, அவன் எதுவுமே சொல்லல. கார் வந்துடுது. கார்ல ஏறி போயிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பிட்சாவோட வீட்ட தான் காட்டுறாங்க. பிட்சா வந்து கொரியா போறான் இல்லையா? அதுக்காக வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்க. கூட வந்து பியூரும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் சோகமாவும் இருப்பாங்க. அப்படியே ரொமான்ஸும் பண்ணுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். பியூர் சொல்றான், "நாளைக்கு இந்நேரத்துக்கு நீ வந்து கொரியால இருப்ப. இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்து என் கூட இருக்க போற. அதுக்கப்புறம் நீ போயிடுவல்ல" அப்படின்னு சொல்ல, "நான் வந்து உன்ன விட்டு முழுசா போல சரியான்னு" சொல்றான். "எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து உன் ட்ரீம் வந்து இப்போ உண்மையாக போகுதுல்ல" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான், "எங்க இருந்தாலும் நான் சீக்கிரமா இங்க வந்துருவேன்" அப்படின்ற மாரி ஆறுதலா பிச்சா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்றான், "எப்ப பார்த்தாலும் எனக்கு ஹோப் குடுக்குற மாரியே நீ பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்ற மாரி அவனுமே வந்து சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். பிட்சா வந்து அவன கைய காமிச்சு, "வா" அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். "ரொம்ப தேங்க் யூ. நீ எப்பவுமே வந்து என் கூட இருந்ததுக்காகவும், என்ன வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்காகவும், அடுத்தது வந்து நான் என்னத்த சூஸ் பண்ணணும், என் லைஃப்னா என்ன அப்படின்னு புரிய வச்சதுக்காகவும் ரொம்ப தேங்க்ஸு. இதுக்கப்புறம் நீ இல்லாம, மேஜிக் மூவ் இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல" அப்படின்ற மாரி பிட்சா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பியர் வந்து சோகமா இருக்கான். அவனோட கண்ண தன்னா தொட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் முத்தம் குடுத்துட்டு இருக்காங்க. முத்தம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, "எதுக்கு நீ அழுகுற?" அப்படின்ற மாரி பிட்சா கேட்குறான். "நான் எங்க அழுவுறேன்? நான் ஒண்ணும் அழுவவே இல்ல. இந்த சீலிங்ல இருந்து என்னமோ தண்ணி லீக் ஆகுது போல. நான் வந்து சும்மா கூல் வைப்ல தான் இருக்கேன்" அப்படின்ற மாரி அவனும் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பிட்சா சொல்றான், "சரி ஓகே எனக்கு பேக் பண்ணணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு" சொல்ல, "சரி, சரி. ஓகே, ஓகே. நான் ஹெல்ப் பண்றேன்னு" சொல்லிட்டு அவங்க பேக்கிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது தாத்தா, பாட்டி, இத்திய தான் காட்டுறாங்க. தாத்தா வந்து ரொம்ப முடியாம தான் இருக்காங்க. பாட்டியும், இத்தியும் பக்கத்துல வர சொல்லிட்டு தாத்தா சில விஷயத்தெல்லாம் பேசுறாங்க. எப்பயுமே வந்து நம்ம ஃபேமிலி வந்து இது மாரி தான் இருக்கணும். நான் இல்லன்னா கூட வந்து இது மாரி பூஜை பண்ணணும். இது மாரி நியூ இயர் அப்போ என் ஃபோட்டோ வேணா வைக்கணும், செய்யணும் அப்படின்ற மாரி அட்வைஸ் பண்றாங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து தேங்க்ஸ். என் லைஃப்ல வந்து ஃபுல்லா என் கூட இருந்ததுக்காக ரொம்ப நன்றி. இத்தி இத பாரு நம்மளோட ஃபேமிலி பிசினஸ வந்து நீ தான் நல்லா பார்த்துக்கணும். அப்படியே வந்து என் ஒய்ஃபையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லா ஃபேமிலி ஃபெஸ்டிவலும் வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணணும் சரியான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு தாத்தா இரும்பிக்கிட்டே வந்து அவரோட உயிரையும் விட்டுடுறாரு. அவங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பிட்சாவ தான் காட்டுறாங்க. பிட்சா வந்து ரெடி ஆயிட்டான் கொரியா போகறதுக்காக. அவங்க அம்மாக்கு வந்து டாட்டா, பாய் பாய் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து எப்பயும் போல தான் சொல்றாங்க. இது வந்து உனக்கு கிடைச்ச சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. இத வந்து நீ மிஸ் பண்ணிடாத. நல்லா பண்ணு. சரியா பார்த்து இரு. பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி பையனையும் அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அவனோட டாக்ஸி வந்தோனே அவனுமே வந்து ஏறி போயிடுறான். அடுத்தது தாத்தாக்கு வந்து நினைவஞ்சலி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தி வந்து ஒரு மாரி டிஃபரெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாட்டி வந்து ஒயிட் கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ரிட்டு வந்தவுடனே, "இத்தி இத பாரு ரிட்டு வந்துட்டான்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. ரிட்டும் வந்து அவன் பிரேயர்லாம் பண்ணலான்னு போக, "இத்தி இத பாரு ரிட்டுக்கு வந்து உன்ன மாரி ட்ரெஸ் எடுத்து குடு" அப்படின்ற மாரி சொல்ல, ரிட்டு வந்து ஒரு மாரி பார்க்குறான். தாத்தா வந்து எப்பயுமே வந்து உன்ன ஒரு ஃபேமிலியா தான் பார்த்தாரு. வெளியாளா வந்து பார்க்கல அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து இத்தி மாரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, தாத்தாக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே வந்து பண்ணிடுறாங்க. இவங்க பண்ணி முடிச்சுட்டு கிளம்புற நேரத்துல பாட்டி சொல்றாங்க, "நீ இது மாரி வந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். தாத்தாக்கு தெரிஞ்சதுன்னா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போயிடுறாங்க. ரிட்டும் வந்து கிளம்பலான்னு இருக்கப்போ, அப்ப இத்தி சொல்றான், "ஒரு நிமிஷம் போகாத. என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேசுன்னு சொல்ல, என்ன என்கிட்ட வந்து குட் பை சொல்ல போறியா? நீ வந்து படிக்கிறதுக்காக வெளியூரோ, இல்ல வெளிநாடோ போறல்ல அதுதானே?" அப்படின்னு சொல்ல, "இத தான் நான் வந்து உன்கிட்ட சொல்ல வந்தேன்." அப்படின்ற மாரி இத்தி சொல்றான். "அது பரவால்ல. எனக்கு எல்லாமே வந்து தெரியும். நீ வந்து என்கிட்ட சமாதானம் ஆகணும்னு நீ நினைக்கிற. ஆனா நீ போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்றேன். இது எல்லாமே வந்து எண்டுக்கு வந்துடுச்சு. நான் உன்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா மறுபடியும் வந்து உன்ன லவ் பண்ண வைக்காத. நீ வந்து போ அப்படின்ற மாரி சொல்லிடுறான். என்கிட்ட வந்து கொஞ்சம் நல்ல விதமா பேசேன் அப்படின்னு சொல்ல, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. குட் லக்கு. நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐம் சாரி. என் லைஃப்லயே வந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது வந்து உன் கூட தான். என்னதான் வந்து அது பொய்லயே வந்து ஸ்டார்ட் ஆனாலும், எனக்கு வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. பை, குட் பைன்னு சொல்லிட்டு நம்ம ரெட்ட வந்து அங்கருந்து கிளம்பி போயிடுறான். இத்தி வந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்கு. இந்த எபிசோட்ல என்னன்னா, நம்ம ரொம்ப அழ வச்சுட்டாங்க. நல்லா இருந்த தாத்தாவ வந்து சாகடிச்சுட்டாங்க. பாட்டி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. பியோருக்கும், பிட்சாக்கும் நல்லா லவ் போயிட்டு இருக்கு. அவனுக்கு இத்தன நாள் ஆடிஷன்ல இருந்து காலே வரல. இந்த சமயத்துல வந்து அவனும் கொரியா போயிட்டான். பியோர் ஒரு பக்கம் சோகமா இருக்கு. இவங்க 2 பேரும் நல்லா ஆஹா, ஓஹோன்னு ஆடிட்டு இருந்தாங்க. இவங்களையும் வந்து பிரிச்சு விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவன் ஃபேமிலி பிசினஸ பாக்குறதுக்காக இத்தியும் வந்து வெளிநாடு போய் படிக்கலான்ற மாரி இருக்கான். இவனும் வந்து எதுவுமே புரிஞ்சுக்காம போயிடுறாங்க. ஸோ வந்து கொஸ்டின் மார்க்ல ஸ்டார்ட் பண்ண எபிசோடு கொஸ்டின் மார்க்கையும் முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போட்டுடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரோட கமெண்ட்டையும் வந்து நான் கண்டிப்பா பார்ப்பேன். சீக்கிரமா வந்து உங்கள வேற ஒரு வீடியோல வந்து பார்க்கிறேன். பை ஃபிரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.